நில்லு. என் கூலி 100 ரூபா இல்ல 1000 ரூபாய். 1000 ரூபாய் நீ கொடுத்தன்னு வச்சுக்கோ, நான் அமைதியா போய் மூட்டையை கொடுத்துட்டு வந்துடுவேன். முடியாது 100 ரூபா தான் தரேன்னு சொன்னேன்னு வை. போற வழியில கேக்குறவன் கேட்காதவனுக்குலாம் எங்க அப்பா ரங்கம்மாவுக்கு பூச்சி மூட்டையை ஃப்ரீயா கொடுக்கறாருன்னு ஊரெல்லாம் டமாராச்சு விட்டு. நீ என் பையன் இல்லடா, விரோதிடா நீ. வா, உனக்கு எந்த ஜென்மத்துல கடன் பட்டிருக்கணும். வாடா. போ, உன்கிட்ட எப்படி பணம் வாங்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணா இங்க வாங்கண்ணா, இதை கொஞ்சம் இறக்குங்க. வாடா. சேசை எங்க இருக்காரு? அது அந்த வயல்ல இருக்காம்பா. யோ எங்கயா சேசு? டேய் பிரசாத், இங்கதான் இருக்கேன். வா வாடா, உட்கார்றா. இந்த ஸ்டூல்ல உட்காரு. மருந்து மூட்டை எடுத்துன்னு வந்திருக்கேன். வேண்டான்னு சொன்னேன், உங்க அப்பா தான் கேட்கல. சரக்கு போடுறியா? எனக்கு பழக்கம் இல்லை. நான் என்ன பிறக்கும் போதே கத்துக்கிட்டு வந்தேனா என்ன? எப்போ பழகிக்கிறோமோ அப்போ பழக்கமாயிடும். அது சரி, நல்ல நாள் பார்த்து பழகிக்கிறேன். ஆமா, ஊருக்குள்ள உனக்கு நல்ல பேருன்னு கேள்விப்பட்டேன். நீயும் நீலாம்பரியும் நல்ல க்ளோஸ் ஆமே. யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க, அதை விடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன வயசுல 2 பேரும் சேர்ந்து ஒன்னா படித்தோம். அவளுக்கு திமிரு கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரோஷமான பொண்ணு. சென்னையில் படிச்சுட்டு இருக்கால. ஸ்போர்ட்ஸில் ஃபர்ஸ்ட், படிப்பில் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட். தெரியல, அவ மேலே எனக்கு கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தி. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? இல்ல, மரியாதை வச்சிருக்கோம். அவளும் உன் மேல மரியாதைன்னு வச்சிருக்கா, லவ் எதுவும் இல்லையே? ஆமா, அந்த பொண்ணுனா இந்த ஊர்ல எல்லாருக்கும் மரியாதை இருக்கு. ஊர்ல யார் அந்த பொண்ணை ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ண 2 பேருக்கு கை இல்ல. சரிடா, நீ கிளம்பு. இவரு இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா 2 கையை வெட்டிட்டு இருந்தாரு. இப்ப யாரா ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, கையையும் காலையும் நான் வெட்டி போட்டுருவேன். பாரா. அம்மா 2 ஏக்கராக்கு தூள் தூவிட்டமா. தூள் தூவறதுனா என்ன? மாடுங்க சாப்பிடுற தீனிமா. ஓஹோ. அம்மா, அம்லேஷ் தம்பி வந்துட்டு இருக்காரு. புட்றா இத. டேய், கட்டை எங்க எடுத்துட்டு போற? அம்மா தான் எடுத்துக்க சொன்னாங்கய்யா, அதான் எடுத்துட்டு போறேன். சரி போ. டேய் ஐயா, ஜாக்கிரதையா கட்டு. சரிங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போனதெல்லாம் பரப்பி போச்சு. சரிங்க. தம்பி, தம்பி, என்ன தம்பி நீ வீட்டு பக்கமே வர மாட்டேன்ற? பிஸி ஆயிட்டியா? ஊர் பக்கமே வரதில்ல போல. வர மாதிரியா இருக்கு நீ பண்ற காரியம்லாம். நான் என்னப்பா பண்ணேன்? அதை என் வாயால சொல்லணும்னு நினைக்கிறியா? என் வாய் ரொம்ப கெட்டது. ஆனா அந்த அளவுக்கு பேசுறதுக்கு நான் கெட்டவன் இல்ல. தம்பி, தம்பி, அவங்கவுங்க எல்லையில அவங்கவுங்க இருக்கிறது நல்லது ரங்கம்மா. இல்லைன்னா அதுக்கான பலன் இப்படிதான் இருக்கும். இந்த எல்லை கொள்ளெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டதுதான்ப்பா. நம்ம வேண்டான்னு நினைச்சா இதெல்லாம் தூக்கி போட எவ்வளவு நேரம் ஆகும்? சாயந்தரமா வீட்டுக்கு வந்துட்டு போ, உனக்காக கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு எந்த பணமும் தேவையில்லை. எப்பப்பா இப்படி மாறி போன? லக்ஷ்மி தேவிய வேணான்னு சொல்லக்கூடாது, கண்ணை குத்திடும்பா. இங்க பாரு ரங்கம்மா, மத்தவங்க சொத்துக்காக நான் என்னைக்கும் ஆசைப்பட்டதே கிடையாது. அன்னைக்கு உன் வீட்டுல வாங்கின பணமும் அது எங்க மாமா பணம் நினைச்சுதான் வாங்கினேன். நான் உன்கிட்ட பணம் வாங்கினன்றதுக்காக நீ என்ன குறைச்சலா எடை போட்டுறாத. ஐயோ தம்பி, நீ என்கிட்ட பணத்தை வாங்கினத பத்தி நான் யாருக்கு தேவை சொல்லிருப்பேனா? நான் என்னப்பா சொன்னேன்? நிலம் யார் பேர்ல இருக்கோ
அத கவனிக்க வேண்டியதெல்லாம் உன்னோட பொறுப்பு தானே சொன்ன. அதனப்பா சொன்ன. பாத்துக்கிறதெல்லாம் நான் தான், ஆனா பொறுப்பெல்லாம் உன் மகன் சொன்னியே. ஓட சொல்லிட்டு காலுக்கு நடுவுல கம்ப வச்சா எப்படி? தம்பி, நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சேஷு ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு எப்படி இந்த ஆஸ்தி பாஸ்திய பத்தி எல்லாம் தெரியும்னு சொல்லு. இத நீ பாத்துக்கலனா வேற யாருப்பா பாத்துக்குவா? இங்க பாரு ரங்கம்மா, இவ்வளவு தூரம் நான் உன்கிட்ட பேசினதே பெரிய விஷயம். உன்கிட்ட பேசுறத வீட்டுல யாராவது பார்த்தாங்கன்னா 2 வீட்லயும் என்னை சேர்க்க மாட்டாங்க. நேத்து நீ மானங்கட்ட வேலை செய்யாம இருந்திருந்தா சொத்து விவகாரத்தை பாத்துக்கலனாலும் வாயாவது பேசியிருப்பேன். உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இன்னொரு தடவை என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணாத. தம்பி தம்பி, நீ ஏன் பேசிட்டு போற? நான் பேசுறத கேட்க மாட்டியா? தம்பி, மனோபீஷ்ட பல சித்தி ரஸ்து. பூசாரி ஐயா, உங்க ஆசீர்வாதம் பலிக்காது. அவளுக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது. என் ஆசை தான் அவளோட ஆசையும். என்னடே? வாங்க, நல்ல நேரத்துக்கு தான் வந்தீங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இந்த பக்கம் இல்லங்க, இந்த பக்கம் வாங்க. இஷ்டகாரியா பீஷ்ட சித்தி ரஸ்து. சரி, எங்கிருந்து வர்றீங்க? அக்கா வீட்டுல இருந்து வரேன் பூசாரி ஐயா. நான் ஒவ்வொரு வருஷமும் 2 வீட்லயும் சன்மானம் வாங்கிக்கிட்டு இருந்தேன். இனிமே இந்த வருஷத்திலிருந்து உங்க அக்கா கையால சன்மானம் வாங்குற யோகம் எனக்கு இல்லைன்னு தோணுது. என்ன சரியா? அரஹர மகாதேவா, எல்லாம் அந்த சிவனோட ஆணை. கமலேஷ் தம்பி, நான் சொன்னதா உங்க அக்கா கிட்ட போய் ஒன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்குள்ள அந்த வீட்டுல நல்ல காரியம் நடந்துச்சுன்னா, அதாவது ஸ்ரீலட்சுமியோட பொண்ணு நீலாம்பரியோட கல்யாணம் நடந்தா, அந்த கன்னிகாதான பலன் இறந்து போன லட்சுமிபதி ஆத்மாவுக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த வார்த்தையை நானே நேர்ல போய் அவங்க கிட்ட சொல்லணும். ஆனா அவங்க அந்த கவலையில இருந்து மீளாம இருக்கிறதுனால என்னால அங்க போய் சொல்ல முடியல. அதனால இத நீங்க கண்டிப்பா போய் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. கண்டிப்பா மறக்காம நீங்க சொல்லிடுவீங்கல்ல? அப்படியே ஆகட்டும் பூசாரி ஐயா, நீங்க சொன்னதை அப்படியே என் அக்கா கிட்ட சொல்லிடுறேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், அதுக்கேத்த மாதிரி இருங்க. என்னன்னு சொல்லு தம்பி. என் அக்கா கையால யாகம் ஹோமம் எல்லாம் பண்ண வைக்காதீங்க. வீடெல்லாம் புகையா சுத்திக்குது. அதனால என்ன பிரயோஜனம்? பாக்குறவங்களுக்கு அந்த வீடு பேய் வீடு மாதிரி தெரியும். தப்பு தப்பு, அது தெய்வ காரியம். பொல்லாத தெய்வ காரியம். அப்புறம் நான் சொன்ன விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்க. சரிங்க ஐயா, நான் சொன்னதையும் நீங்க மறந்துடாதீங்க. சிவ 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 சிவா. என்னங்க நீங்க மாறவே மாட்டீங்களா? நம்ம பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டா, கொஞ்சம் தெய்வ பக்தியை பழகிக்குங்க. 2 பேர் தெய்வ பக்தியா இருந்தா நான் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் போயிடும். உனக்கு இருக்குல்ல, நான் இருக்கிற வரைக்கும் அது போதும். வா. டேய், போதுமா? இன்னும் இருக்கவா? போதும், இன்னொரு சம கட்டி வை. சரி. ஏண்டா, அம்மா கோயில்ல இருந்து வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க தம்பி, பின்னாடி இருக்காங்க. வத்தல் காய வைக்கிறாங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு வத்தல் ரெடி பண்றியாக்கா? குடிக்க தண்ணியே இல்லையா, திங்கிறதுக்கு பிரியாணி கேட்டானா உன்ன மாதிரி ஆளு. தண்ணி இருந்தா பிரியாணி தானா வரும். விஷயம் எதுவும் இல்லாம இந்த கமலேஷ் எதுவும் சொல்ல மாட்டான். விஷயம் என்னன்னு தெளிவா சொல்லண்டா. நீலாம்பரிக்கு அருமையான ஒரு சம்மதத்தை கொண்டு வந்திருக்கேன். எந்த ஊரு? மன்னார்குடி பெரிய ஜமீன்தார் இருக்காருல்ல, அவர்தான் இங்க இல்லையே. இல்லக்கா, அவங்க குடும்பத்துல எவ்வளவு சொத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு எவ்வளவு வருமானம்னு வேலைக்காரங்களுக்கு கூட தெரியாது. அவங்களுக்கு ஒரே பையன், BA படிக்கிறான்.
அந்த டிகிரி கூட பேர் பக்கத்துல எழுதிக்கணுமே தவிர அந்த பையனுக்கு படிப்பே தேவையில்லை. பெரிய ஜமீன் ஃபேமிலி, உனக்கும் தெரியும்ல. தரகர் நம்ம பொண்ணோட போட்டோ காமிச்ச உடனே பையனோட அம்மா மிரண்டு போயிட்டாங்களாம். நாம அவங்கள பொண்ணு பார்க்க இங்க வர சொன்னோம்னா வேலை சீக்கிரமா முடியும். என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? என்னக்கா அமைதியாயிட்ட? ஏதாவது பேசு. நீலாம்பரிக்கு இவ்வளவு பெரிய சம்பந்தம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ பேசல. ஆனா எனக்கு சந்தோஷம் இல்ல. ஏன் இல்ல? வரதட்சணை கேட்பாங்கன்னு தானே? அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஒரே பையன், மொத்த சொத்தம் அவனுக்கு தானே அவங்களுக்கு தெரியும். வேண்டாம். 26 வயசு பையன் BA படிச்சிட்டு இருக்கான்னு சொன்னப்பவே அவன் எப்பேற்பட்ட பையனா இருப்பான்னு எனக்கு தெரியும். லக்ஷ்மி இருக்கிற இடத்துல சரஸ்வதிக்கு இடம் இருக்காதுல்ல? சரஸ்வதி எல்லாம் லக்ஷ்மிக்காக தானே 3 கலெக்டர்ஸ ஜெமீனையே சுத்த வைக்கிறாரு. படிச்சவங்க எல்லாம் அங்க கியூல நின்னுகிட்டு வேலை கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன குறை சொல்லு? நம்ம பொண்ணுக்கு தான் குறை. என்ன குறை? புருஷனோட அன்பு, பாசம். நீ என்னக்கா பேசுற? மூணு வகையான ஜமீன்தார்களையும் அவங்க பழக்க வழக்கங்களையும் அவங்க மனைவிக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த தரித்திரத்தை என் பொண்ணுக்கு கட்டி வைக்க நான் விரும்பல. நீலாம்பரிக்கு புருஷனா வரவனுக்கு தேவை சொத்து இல்லடா, ஒழுக்கம். அவளை அன்பா பாத்துக்கிறவனா இருந்தா மட்டும் போதும். தங்க குண்டுல வச்சு கொடுமைப்படுத்துறவனா இருக்கக்கூடாது. ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு ரோட்ல நடக்காம இருக்குமா? ஒரு ஜமீனால உன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு எல்லா ஜமீனும் கெட்டவங்களா ஆயிடுவாங்களா? ஆமா, அதான் உண்மை. பணம் இருக்கிற இடத்துல அகம்பாவம் இருக்கும். அன்பும் பாசமும் தேடினா கூட கிடைக்காது. என் பொண்ணுக்கு எந்த ஜமீன்தார் சம்பந்தமும் வேண்டாம். சரி, உன் இஷ்டம். ஒரு வருஷத்துக்குள்ள நீலாம்பரி கல்யாணம் பண்ணிட்டா இறந்து போன மாமாவுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு ஐயர் சொன்னார்ல, அதை மட்டும் நீ மறந்துடாத. நான் எதையுமே மறக்கல. நீ நல்ல சம்பந்தமா இருந்தா மட்டும் பாரு. சரி, நான் வரேன்க்கா. என்னம்மா, என்ன விஷயமா? உன் கல்யாணத்துக்கு சம்பந்தத்தை கொண்டு வந்தான். எனக்கா? அதுக்குள்ள ஏன் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? கல்யாணத்துக்கு உனக்கு அவசரம் இல்லைனாலும் இந்த வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை அவசியம். இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு ஆண் துணை நிச்சயமா தேவை. இல்லனா என்ன நஷ்டம் வந்துற போது? நஷ்டம் கஷ்டங்கிறது எப்ப எப்படி வரும்னு சொல்ல முடியாது. முதல்ல வத்தல் போட கத்துக்க. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் கூட்டம் ஆங்காங்கே அலைமோதுகிறது. இந்த சேர்ல உட்காந்து டிவியை பாருங்க. அப்படி உட்காந்து பார்த்தா கழுத்து சுளிக்கும்னு எத்தனை தடவை சொல்றது? இப்போ மணி 10 உன் பொண்ணு இன்னும் வரல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ? ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்காங்க. இவ்வளவு நேரம் வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிற கழுதை யாரு? கழுதைக்கு எங்க தெரியும் கற்பூர வாசனை? படிப்பை பத்தி எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. நான் சொல்றத நீ எனக்கே சொல்றியா? ஆமா, இத்தனை நாள் நான் சொன்னதை நீங்க கண்டுக்கவே இல்ல. இப்போ நீங்க சொல்றத நான் சொல்றேன், நான் சொல்றத நீங்க சொல்றீங்க. நான் சொல்றதை என்கிட்டயே சொல்ற அளவுக்கு அறிவு அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கும் யூஸ் பண்ணணும். எல்லாரும் நல்லா இருப்போம். நான் எப்ப பேசினாலும் நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க. அப்புறம் என் மேல எப்படி பயம் இருக்கும்? சரி சரி, குத்தி காட்டுறதை விட்டுட்டு என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்ல முடியாதுங்க. அவ பண்றது சரியில்லை. உடனே காலேஜ் நிறுத்திட்டு கல்யாணத்தை பண்ணி வைங்க. கல்யாணத்துக்கு எவ்வளவு நேரம்? மாப்பிள்ளை தான் வீட்டுல ரெடியா இருக்கான்ல. நம்ம கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு எந்த அளவுக்கு கல்யாணத்தை ஆடம்பரமா பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிடுவோம். உங்க பொண்ணு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதா இல்ல? என்னடி சொல்ற? நெஞ்சு வெடிக்கிற மாதிரி சொல்றியே, என்னாச்சுடி? பதட்டப்படாதீங்க. நாம பொண்ணை பெற்றிருக்கோம். என் பையன் எனக்கு இருக்குங்க. என்ன எதுவும் கேள்வி கேட்காதீங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்லையா? ஏப்பா, சொன்னதையே சொல்லாதடி. உனக்கு முகூர்த்த நாள் குறிக்கணும், அவ்வளவுதானே. நாளைக்கு இந்நேரத்துக்கு முகூர்த்தத்தை குறிச்சிடுறேன், சரியா? அதோ பொண்ணு வரா, கேளுங்க. அம்மாடி லதா, இங்க வாமா. இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த? நானும் மாமாவும் சேர்ந்து படத்துக்கு போயிட்டு வரோம். ஆஹா, ஏண்டி அவங்க 2 பேரும் சேர்ந்து படத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க, பதட்டப்பட்ட? என்னம்மா, மாமா உங்ககிட்ட சொல்லலையா? நீயும் மாமாவும் சினிமாக்கு போயிட்டு வரீங்களாமா? ஆமாமா.
ஒருவேளை உங்களை பார்த்து பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். வெளியே தான் நிக்கிறாரு, உள்ள வரல. எந்த ஷோக்கு போனீங்க? ஃபர்ஸ்ட் ஷோக்குமா? வாய மூடு. உங்க மாமா 6 மணில இருந்து வீட்ல தான் இருக்கான். மேலே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் பேச மாட்டற நீ? சில மாதிரி நின்று இருக்க நீ. கடைசியில நீ படிச்ச படிப்பு போய் சொல்லி பெத்தவங்களை ஏமாத்துறதுக்கு பயன்படுதுன்னு நினைக்கிறேன். இனிமே நீ படிச்சு முடிச்சதெல்லாம் போதும். நாளைல இருந்து காலேஜுக்கு இல்ல, சினிமா பார்க்கறதுக்கோ ஷாப்பிங் போறதுக்கோ கோவில் போறதுக்கோ எங்கனாலும் சரி எங்கேயும் போக கூடாது. வீட்லயே இருக்கணும். மாமாவோட உனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அடுத்த மாசம் உங்க 2 பேருக்கும் கல்யாணம். மாமாவை கட்டிக்க எனக்கு விருப்பமே இல்லப்பா. ஏன் விருப்பம் இல்லாம நீ இஷ்டப்படி சுத்தலாம்னு நினைச்சியா? அப்பா, மாமா நம்ம வீட்ல ஒருத்தர வளர்ந்தாரு. நான் அவரை எந்த நினைப்புலயுமே பார்க்கல. இந்த வீட்லயே வளர்ந்ததுனால உனக்கு இலக்காரம் ஆயிடுச்சா? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உன் மாமாவை டாக்டருக்கு படிக்க வச்சது உனக்காக தான். கண்டபடி யோசிக்காம உன் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா குடும்பத்தை நடத்து. ஓ, அது இல்லப்பா. இந்த விஷயத்துல நான் உன் பேச்ச கேட்கவே மாட்டேன். ஓ, என்னங்க நீங்க? அவகிட்ட எப்பவுமே நீங்க இவ்வளவு கோவமா பேச மாட்டீங்களே, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா திட்டிட்டீங்க. அதிகமும் இல்ல கம்மியும் இல்ல, அடக்கி வைக்க ஆள் இல்லாதனால இந்த அளவுக்கு வந்து நிக்கிறா. தலை கீழே நின்று தவம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பானா இவளுக்கு? மறுபடியும் செல்லம் கொடுக்காம இப்படியே இருங்க. இன்னைக்கு ஒரு நாள் அதட்டினா பத்தாது. வாய்ப்பு கிடைச்சதுன்றதுக்காக நீ என்ன அதட்டாத. அந்த ரிமோட்டை எடுத்து குடுறி. தமிழ்த்தாயின் மடியில் தவழ்கின்ற உருவாய் மண் மீது மலர்கின்ற மல்லி மலரே, கார்த்திகை மாதம் உன் பார்வை விழியால் பொன் தீபம் ஏற்றி ஒளி வீசவா. சேரட்டும்